தூத்துக்குடி விமான நிலையத்திற்கு வருகை புரியும் பாரத பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். தெற்கு மாவட்ட பாஜக தலைவர் ஆர் சித்ராங்கதன். Holidays nale adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ஓபிஎஸும் மோடியை சந்திக்க நேரம் கேட்டிருக்காருன்னு சொல்றாங்க. நீங்க தான் சொல்லணும், கிடைக்குமா கிடைக்காதா? இபிஎஸ் சந்திக்கிறாருன்னா ஓபிஎஸ் சந்திச்சா அது அங்க ஒரு முரண் ஏற்படுமே, அதை எப்படி சரி கட்ட போறாங்க? மோடியின் தமிழகம் வருகை உங்களுடைய பார்வையில் என்ன அரசியலா இருக்கும்னு பாக்குறீங்க? எனக்கு கிடைத்த தகவல், பிரதமரை சந்திப்பதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது, நேரம் கொடுக்கப்பட்டு விட்டது என்றுதான் சொல்லுகிறார்கள். தமிழக பாஜகவிலும் தமிழக காங்கிரஸை மாதிரி கோஷ்டி உருவாகி இருக்கிறது. அது நாம் அறிந்த செய்தி தான். கோஷ்டின்னா எப்படி சார்? கோஷ்டி என்றால் அதிமுகவோடு கூட்டணி வைத்தது சரியா என்கிற கேள்வியை எழுப்பக்கூடிய ஒரு செக்ஷன் இருக்கிறது. நயினார் வீட்டுல விருந்தெல்லாம் வைக்க போறாங்க இபிஎஸ்க்கு. இந்த விருந்து வச்சா அவர் சொல்றதெல்லாம் இவர் கேட்டுருவாருன்னு அர்த்தமா? நயினார் நாகேந்திரனுக்கு தலைவர் எடப்பாடி பழனிசாமி இல்ல, நயினார் நாகேந்திரனுக்கு தலைவர் இன்றைய தலைவர் ஜே.பி. நட்டா, மாண்புமிகு உள்துறை அமைச்சர், மாண்புமிகு பிரதமர் திரு எடப்பாடி பழனிசாமி அந்த பக்கம் வருகிறார். வந்து வீட்டுல கையை நினைச்சிட்டு போங்கன்னு கூப்பிடுறாங்க. எடப்பாடியின் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை நயினார் ஏற்க முடியாது. அதே போல பிஜேபியின் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை எடப்பாடி எல்லாம் ஏத்துக்க முடியாது சார். பிஜேபி ஆசைப்படுறதெல்லாம் எடப்பாடி செய்ய முடியாது சார். இது அது அவருக்கு நீங்க ஸ்போக்ஸ் பர்சனா இல்ல. இது என்ன? பிஜேபி என்ன ஆசைப்படுதோ இவங்க எல்லாம் இருக்கணும்னு ஆசைப்பட்டா அதை எடப்பாடி செய்யணுமா என்ன? பிரம்மாண்ட கட்சி வரப்போகுதுன்றாரு. எந்த பிரம்மாண்ட கட்சி? எந்த பிரம்மாண்ட கட்சி? அந்த பிரம்மாண்ட கட்சி எதுன்னு கேட்டா பதில் சொல்ல முடியல. அதுதான் தாவேக கடவுள் ஓங்கி சாத்துறான். காதுல போயிட்டார் சார், மூஞ்சில அடிச்ச மாதிரி போய் ரகசியம்ன்றாரு எடப்பாடி. ஏதோ ஒரு ரகசியத்தை சொல்லாம மறைக்கிறாரு. அதிமுக அடுத்த நிலையில இருக்குது. இதெல்லாம் பேசின விஷயத்தையே நீங்கள் பேசிக்கொண்டு இல்ல, நம்ம பேசல. அதிமுகவுக்கு அடுத்த நிலையில் இருக்கிற ரெண்டு பெரிய கட்சி எதுன்னா, முதலில் தாவேகா, பிறகு காங்கிரஸ். திரு ராகுல் காந்தியை சந்திக்க விஜய் நேரம் கேட்டிருப்பதா ஒரு செய்திகள் ஒன்று பரவுது. உண்மையாது? திரு கமலஹாசனை பொறுத்தவரை திறமைசாலி. அவர் தமிழ்நாட்டுக்கு பயன்பட வேண்டும், பயன்படுகிற வகையில் அவர் செயல்பட வேண்டும். ஆனால் இந்த பாராளுமன்ற உறுப்பினர் பதவி பெற்றதோடு அவருடைய கட்சி முடிந்து விட்டது என்றுதான் நான் கருதுகிறேன். மக்கள் நீதி மையம் அறிவாலயத்தில் அடகு போய்விட்டது. ஆகவே இனிமேல் போய் அவர் மாற்று சக்தி அங்கேயும் இல்லை இங்கேயும் இல்லை, டியூப் லைட் எல்லாம் உடைக்க முடியாது, டிவியை டார்ச் லைட்டாலெல்லாம் உடைக்க முடியாது. அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு துக்ளக் ரமேஷ் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாரங்களோடமே கேட்போம். வணக்கம் ரமேஷ் சார். வணக்கம் ஆதேஷ், எப்படி இருக்கீங்க? நலம். ரமேஷ் சார், தமிழகம் வருகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. இதுதான் இப்போ செய்தியா இருக்குது. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய மக்கள் சந்திப்பு, அந்த மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம்னு ஒரு பயணம் போயிட்டு இருக்காரு. அவரெல்லாம் அந்த பயணத்தை, அந்த முதற்கட்ட பயணத்தை முடித்துக்கொண்டு பிரதமர் மோடியை சந்திப்பதற்காக கொஞ்சம் தாமதப்படுத்தி 29ஆம் தேதி மாற்றமெல்லாம் நடந்திருக்கிறது. ஓபிஎஸும் மோடியை சந்திக்க நேரம் கேட்டிருக்காருன்னு சொல்றாங்க. அவர் கிடைக்கும்னு சொல்றாங்க சிலர். நீங்க தான் சொல்லணும், கிடைக்குமா கிடைக்காதா? இபிஎஸ் சந்திக்கிறாருன்னா ஓபிஎஸ் சந்திச்சா அது அங்க ஒரு முரண் ஏற்படுமே, அதை எப்படி சரி கட்ட போறாங்க? மோடியின் தமிழகம் வருகை உங்களுடைய பார்வையில் என்ன அரசியலா இருக்கும்னு பாக்குறீங்க சார்? நிச்சயமாக அதில் அரசியல் நிறைய இல்லை, அரசு நிகழ்ச்சி தான் 2-3 நிகழ்ச்சிகள் இருக்கின்றன. அரசியல் நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னணி தலைவர்களோடு அவர் சிறிது நேரம் கலந்து பேசுவதற்கான சூழல் அமையலாம். முன்னாள் முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களை பொறுத்தவரை அவர் நேரம் கேட்டிருக்கிற கடிதம் பொதுவெளியிலே வெளியாகி இருக்கிறது. அவரே தான் கொடுத்திருக்கிறார் என்று நண்பர்கள் சொல்லுகிறார்கள். அவருக்கு தூத்துக்குடியிலே நேரம் கொடுக்கப்பட்டிருப்பதாக நான் இந்த நேர்காணலுக்கு வருகிற போது 2 தொலைக்காட்சிகள் நேரம் கிடைத்திருப்பதை உறுதி செய்கிறார்கள் என்று செய்தி வெளியிட்டன. ஆனால் நான் ஓபிஎஸோடு மிக நெருக்கமாக இருக்கிற ஒரு தலைவரோடவே நான் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினேன். நேரம் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு. இன்னும் அப்படி அஃபிஷியலாக வரல, செய்திகளாக ஒளிபரப்புறாங்க எல்லாரும். ஆனால் நேரம் கேட்டிருப்பது உண்மை. நன்றி தெரிவிக்க வேண்டும் என்று நேரம் கேட்கிறார் என்று பத்திரிகையிலே செய்தி பார்த்தோம். எனக்கு கிடைத்த தகவல், அவர் பிரதமரை சந்திப்பதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது, நேரம் கொடுக்கப்பட்டு என்று தான் சொல்லுகிறார்கள். நான் கேட்டது, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கங்கை கொண்ட சோழபுரத்திலே சந்திக்க வாய்ப்பு இருக்கிறது என்று என்னிடத்திலே சொல்லுகிறார்கள். ஓகே, பிரதமர் அவர்கள் அங்கே இருந்து திருச்சிக்கு வந்து அதன் பிறகு கங்கை கொண்ட சோழபுரத்திலே அவர் நிகழ்ச்சியிலே கலந்து கொள்கிறார்.
ஆகவே 2 பேரும் ஒரே இடத்திலே தான் சந்திக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அப்படி ஒரு நிகழ்ச்சி நிரல் வகுக்கப்பட்டிருப்பதாகவும் எனக்கு தெரியவில்லை. அது எப்படி ஓபிஎஸ் முன்கூட்டியே சந்திச்சிருவாரா? அப்படி இருக்குமா என்ன? இல்லை, அதில் ஒன்றும் தவறில்லை. நீங்கள் ஒருவர் நன்றி தெரிவிக்க வேண்டும் என்று கேட்கிறார். ஒரு விமானம் அவர் தனி சந்திப்பாக அது அமையப் போகிறதா என்பதை நாம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். சரி, நீங்கள் விமான நிலையத்தில் வரவேற்கும் போது நன்றி தெரிவிக்கலாம், கடிதம் அளிக்கலாம், நலம் விசாரிக்கலாம். அது பொதுவாகவே மாண்புமிகு பிரதம அமைச்சர் அவர்கள் யார் மீதெல்லாம் அவருக்கு ஒரு கூடுதல் அன்பு இருக்கிறதோ அவர்களோடு ஓரிரு வார்த்தைகள் உரையாடி விட்டு தான் அடுத்தவரை நோக்கி அவர் கடந்து செல்வதை நாம் பலமுறை பார்த்திருக்கோம். அரசியல் ரீதியாக ஏதாவது ஓபிஎஸ் உடைய லிஃப்ட்டுக்கு ஏதாவது பயன்படுமா? அதுதான் மெயின் பேசும் பொருளாக இது உருவாகி இருக்கிறது. நீங்கள் சொல்வது பிரதமர் அவருக்கு நேரம் ஒதுக்கினால் அது தேசிய ஜனநாயக கூட்டணியில் அவர் நீடிப்பதை உறுதி செய்வதற்கான சமிக்ஞையா என்பதுதான் உங்களுடைய கேள்வி. அரசியல் அரங்கில் பொதுவாக அது விவாதமாகவும் இருக்கிறது. தமிழக பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்கள், குறிப்பாக திரு அண்ணாமலை, அதை போல வேறு ஒரு தலைவர்கள், இதிலேயே தமிழக பாஜகவிலும் தமிழக காங்கிரஸை மாதிரி கோஷ்டி உருவாகி இருக்கிறது. அது நாம் அறிந்த செய்தி தான். கோஷ்டின்னா எப்படி சார்? கோஷ்டி என்றால் அதிமுகவோடு கூட்டணி வைத்தது சரியா என்கிற கேள்வியை எழுப்பக்கூடிய ஒரு செக்ஷன் இருக்கிறது. கூட்டணி வைத்தது தான் சரி என்று கூறக்கூடிய செக்ஷன் இருக்கிறது. 2 செக்ஷனிலுமே ஒரு பொதுவான கருத்து இருக்கிறது. கூட்டணி என்பது இறுதியானால் அது ஒன்றுபட்ட அதிமுகவாக இருந்தால்தான் அது எதிர்பார்க்கிற பலனை கொடுக்கும் என்பதை பொதுவாக பாரதிய ஜனதாவில் இருக்கக்கூடிய முன்னணி நிர்வாகிகள், குறிப்பாக தென்பகுதியைச் சேர்ந்தவர்கள் சொல்லக்கூடிய கருத்தாக இருக்கிறது. நான் பெயரை குறிப்பிடுவது நாகரிகமாக இருக்காது. ஏனென்றால் நான் ஆஃப் த ரெக்கார்ட் என்கிற வகையிலே அவர்களோடு பேசிய வகையில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தென் மண்டல நிர்வாகிகள் அதிமுகவோடு கூட்டணி என்று முடிவாகிவிட்ட பிறகு அந்த அணியிலே திரு ஓபிஎஸ், திரு டிடிவி தினகரன், திருமதி சசிகலா அவர்கள் இவர்களை அகாமடேட் செய்து கொண்டு தேர்தலை சந்திப்பது தான் ஒரு சமுதாயத்தின் வாக்குகள் சிந்தாமல் சிதறாமல் அந்த அணிக்கு கிடைப்பதற்கு உதவும் என்ற கருத்துடையவர்களாக இருக்கிறார். இல்ல சார், ஒரு சமுதாயத்தின் வாக்குகள் இவங்க இருந்தாதான் கிடைக்கும்னா என்ன? அந்த சமுதாயத்தின் அத்தாரிட்டியா என்ன இவங்க? அந்த சமுதாயத்தினரின் வாக்குகள் ஒட்டுமொத்தமாக கிடைக்காமல் தான் அதிமுக பாஜக கூட்டணி சென்ற தேர்தலில் திரு டிடிவி தினகரன் போட்டியிட்ட இடங்களில் 22 தொகுதிகளில் அமமுக வாங்கிய வாக்குகளால் வெற்றி வாய்ப்பை இழந்தது. அதற்கு பிறகு நீங்கள் அதற்கு என்ன வியாக்கியானம் சொல்லுவீர்கள்? டிடிவி தினகரனை பொறுத்தவரையில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முக்கிய அவர் காலம் பதில் சொல்லுன்றார். அமமுக இருக்குமா என்டிஏ அலைன்ஸ்ல? நான் அதுக்கு காலம் பதில் சொல்லுங்க. நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் அளித்த பதில் வேறு, இப்போது நீங்கள் கூறுகிற சப்ஜெக்ட் வேறு. அவர்கள் அந்த சமுதாயத்தின் அத்தாரிட்டியா என்று நீங்கள் கேட்கிறீர்கள். அந்த சமுதாயத்தின் முக்கியமான 2 பிரிவினர் இவர்கள் தான் அத்தாரிட்டி. எடப்பாடி பழனிசாமியோடு இருக்கக்கூடிய தேவர்கள் அல்ல, அந்த சமூகத்தினர் அல்ல, அவர்கள் அல்ல என்கிறார்கள். திருமதி சசிகலா தான் கள்ளர் சமூகத்தின் அத்தாரிட்டி என்று கருதுகிறார்கள். அதை நீங்கள் ஒதுக்கிவிட முடியுமா? மறவர் சமூகத்தைச் சேர்ந்த முக்கிய முகமாக பார்க்கப்படுபவர் திரு ஓ பன்னீர்செல்வம் இவரோடு இருப்பவர்கள் அல்ல, எடப்பாடியோடு இருப்பவர்கள் அல்ல. மறவர் சமூக தலைவர்கள் மக்கள் கிட்டயும் நம்ம பேசணும். நிறைய பேர் நானும் பேசியிருக்கிறேன் சார். நானும் தேர்தல் சமயத்தில் பேசியிருக்கிறேன். தேவர் சமூகத்தை சேர்ந்த கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவுடன் நீங்கள் உங்களுக்கு ஓபிஎஸ் மேல வெறுப்புணர்வு இருக்கலாம். அதை நீங்கள் ஒதுக்கி வைத்து விட்டு பேசுவதாக இருந்தால் அது தொடர்பாக நான் விவாதிக்க தயாராக இருக்கிறேன். திரு எடப்பாடி பழனிசாமியை விட தேவர் சமூகத்தில் செல்வாக்கு பெற்றவர் ஓ பன்னீர்செல்வமும் திருமதி சசிகலாவும் தான், எடப்பாடி பழனிசாமி அல்ல. ஏனென்றால் அவர்கள் இருவரும் செல்வி ஜெயலலிதா அவர்களால் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டவர்கள். செல்வி ஜெயலலிதா திரு ஓ பன்னீர்செல்வத்தை பற்றி பேசிய வீடியோவை நான் போடவா? ராமாயணத்தில் தான் நாம் படித்திருக்கிறோம், கொடுத்த ராஜ்யத்தை திரும்ப கொடுத்தது என்று. பரதனோடு ஒப்பிட்டு ஓபிஎஸ் பேசினாரே தவிர எடப்பாடி பழனிசாமி அப்படி போழ்வதற்கு ஆதாரம் இல்லை. ஆகவே நீங்கள் அதை விடுங்கள். நாம் அதை பற்றி பேச வரவில்லை. பாரதிய ஜனதா கட்சியிலே இன்றைக்கு கூட்டணி வைத்த பிறகும் கூட அந்த கட்சியினுடைய மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் உட்பட தென் மண்டல பாஜக நிர்வாகிகள் ஒன்றுபட்ட அதிமுக வேண்டும் என்று நினைக்கிறார்கள். இல்லாவிட்டால் இந்த கூட்டணிக்கு எதிர்பார்த்த பலன் கிடைக்காது. ஓபிஎஸ் மைனஸ் டிடிவி மைனஸ் சசிகலா மைனஸ் அதிமுக என்றால் அவ்வளவுதான். ஒன்னும் அது எடுபடாது. யார் சொல்றது, யார் நினைக்கிறது, எந்த தலைவர்? நான் எப்படி நயினார் நாகேந்திரன் அப்படிதான் நான் உங்கள்கிட்ட ஆப்தர கடை பேசுனதுல சொல்ல முடியும். சரி சார், நயினார் நாகேந்திரன் அப்படி சொல்லி நான் தான் தென் மண்டலத்தை சேர்ந்த பாஜக புள்ளிகள் அத்தனை பேரும்
அதன் பிறகு உங்களுக்கு என்ன வேண்டும்? திருநெல்வேலியில ஆகஸ்ட் 2ஆம் தேதின்னு நினைக்கிறேன், டேட்டுக்கு நான் வந்து தவறா சொன்ன. திரு நயினார் நாகேந்திரன் தலைவர் பொறுப்பை ஏற்ற பிறகு ஓபிஎஸ் டிடிவி 2 பேரும் எங்கள் அணியில் தான் இருக்கிறார்கள் என்று சொன்னதற்கு ஆதாரம் இருக்கிறது. உங்களுக்கு வேணுமா? முடிவு பண்ணணும் இப்ப அடுத்து சொல்லிட்டாரு அவரே. அதுதான் சார் தலைமை முடிவு செய்யும் என்றால் தலைமையினுடைய அட்வைஸ். நயினார் வீட்டுல விருந்தெல்லாம் வைக்க போறாங்க இபிஎஸ்க்கு. இந்த விருந்து வச்சா அவர் சொல்றதெல்லாம் இவர் கேட்டுருவாருன்னு அர்த்தமா? நயினார் நாகேந்திரனுக்கு தலைவர் எடப்பாடி பழனிசாமி அல்ல, நயினார் நாகேந்திரனுக்கு தலைவர் இன்றைய தலைவர் ஜே.பி. நட்டா, மாண்புமிகு உள்துறை அமைச்சர், மாண்புமிகு பிரதமர் திரு எடப்பாடி பழனிசாமி அந்த பக்கம் வருகிறார். வந்து வீட்டுல கையை நினைச்சிட்டு போங்கன்னு கூப்பிடுறாங்க. உடனே அவர் என்ன இதுவா இல்ல, பரஸ்பரம் ஒரு அன்பை செலுத்தி ஒரு நட்புணர்வை இதை வந்து திரு நயினார் நாகேந்திரன் அதிமுகவில் இருந்தவர், திரு எடப்பாடி பழனிசாமி அங்கம் வகித்த அதே அமைச்சரவையில் அங்கம் வகித்தவர் என்ற முறையில் வீட்டுக்கு உபசரிக்க கூப்பிடுகிறார் என்பதற்காகவே எடப்பாடியின் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை நயினார் ஏற்க முடியாது. அதே போல பிஜேபியின் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை எடப்பாடி எல்லாம் ஏத்துக்க முடியாது சார். பிஜேபி ஆசைப்படுறதெல்லாம் எடப்பாடி செய்ய முடியாது சார். இது அது அவருக்கு நீங்க ஸ்போக்ஸ் பர்சனா இல்ல, இது என்ன? பிஜேபி என்ன ஆசைப்படுதோ இவங்க எல்லாம் இருக்கணும்னு ஆசைப்பட்டா அதை எடப்பாடி செய்யணுமா என்ன? திரு எடப்பாடி பழனிசாமிக்கு நீங்கள் ஸ்போக்ஸ் பர்சனா என்று நான் கேட்கிறேன். நான் ஒரு பார்வையை சொல்றேன் சார். பார்வை இல்ல, திரு எடப்பாடி பழனிசாமி சொல்லட்டும். இன்னமும் வந்து கூட்டணியை காட்சி கிடையாதுவர் தானே, ஏற்கனவே அமித்ஷா கிட்டே சொன்னவர் தானே 21ல. ஐயோ, நீங்க பழைய கதையே மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும் போல இருக்கு. 26ல கூட்டணி இல்ல, 29ல கூட்டணி இல்லைன்னு ஏன் சரண்டர் ஆயிட்டார் இப்போ போய்? ஆகவே மறுபடியும் போன இன்டர்வியூல பேசினதே தான் நம்ம பேச வேண்டி வரும். இதெல்லாம் விடுங்க, அந்த பிரச்சனைக்கு இப்போ போக வேண்டாம். நான் சொல்வது ஒரு அப்சர்வேஷன்னா, இன்னர் பார்ட்டியில என்ன நேரம் கொடுத்தா எடப்பாடி நிச்சயம் அது வந்து ஒரு கோபம் உண்டாக்கும். நிச்சயம் கோபம் உண்டாக்குனா அவர் என்ன பண்ண முடியும்? அவரால் கோபம் உண்டாக்கும்னா என்ன பண்ணுவார்? கூட்டணி வேணாம். பிஜேபிக்கு தான் சார் நஷ்டம், பிஜேபிக்கு தான் சார் நஷ்டம். பிஜேபிக்கு ஒண்ணுமே கிடையாது சார். இவருக்கு தான் வாழ்வாசாவா தேர்தல். அதை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். திரு எடப்பாடி பழனிசாமிக்கு தான் 2026 தேர்தல் வாழ்வா, அந்த கட்சிக்கு சாவா, தலைகுனிவா, தாழ்வா என்பது அந்த கட்சிக்கு 2026 தேர்தல் is a crucial election sir, because already I told you all the frontline leaders of ADMK above 70. சார், இது அதிமுகவுக்கான தேர்தல் தான். திமுக vs அதிமுக தான் களம் தமிழ்நாட்டில். அப்படி பார்த்தாலும் அதிமுகவுக்கான தேர்தல், அதில் எந்த மாறுபட்டு இல்லை. அமித்ஷா தான் உள்துறை ஆபீஸ் எல்லாம் பூட்டிட்டு இங்க வந்து உட்காந்து காத்திருந்து எடப்பாடி கிட்ட கூட்டணி வச்சுட்டு போனாரு. அதுவும் அதுக்கு முன்னாடி 3 கார் மாறி போய் அங்க சந்திச்சவர் யாரு? வேண்டாம், கூட்டணியே வேண்டாம்னு சொல்லி ஏன் போனாரு? கூட்டணியே 26லயும் வேணாம், 29லயும் வேணாம், பேசாம இங்க அடையாறுல உட்காந்துருக்க வேண்டி தானே. எதுக்கு டெல்லிக்கு போனாரு? கட்டடத்தை பார்க்க போறேன்னு ஏன் பொய் சொன்னாரு? அதுக்கு பிறகு எதுக்கு ரகசியமா போய் அமித்ஷா வீட்டுல போய் பார்த்தாரு? அதெல்லாம் பார்த்த பிறகு தானே அவர் இங்க வந்தாரு. ஐயா வர்றேன் கூட்டணிக்குன்னு சொன்ன பிறகு தானே அவர் இங்க வந்தாரு. ஆகவே இதெல்லாம் அப்படியே இவரை நீங்க என்னதான் தூக்கி நிறுத்தினாலும் போட்டு அவன் கிழிக்கிறான். டிவிலையும் விவாதங்கள்ல என்னை விட கடுமையா பேசுறான். ஏன் வேண்டான்னு சொன்னவர் ஏன் போனார்? அந்த கேள்விக்கு பதில் தேவை. ஏன் அவங்களோட கூட்டணியும் கிடையாது, சங்காத்தமே கிடையாது. உங்களோட எங்களுக்கு சங்காத்தமே வேணாம், 26லயும் வேணாம், 29லயும் வேணாம் அப்படின்னு 2 எலெக்ஷன் போஸ்ட்போன் பண்ணவர் ஏன் சார் கார் மாறி போனாரு? வரலாறு சொல்லுவாங்க சார், நிச்சயம் அதிமுக இந்த வரலாறையும் சொல்லதான். இந்த கேள்விக்கு இன்று வரை பதில் வரவில்லை. ஒரு நாள் வரும், அது ஒரு நாள் வரும். அதனால நல்லது. ஆக இப்ப பதில் இல்லை என்பது தெரிந்துவிட்டது. ஒரே இலக்கு திமுகவை வீழ்த்த வேண்டும், அதற்காக தான் இந்த கூட்டணி. ஒரே இலக்கு திமுகவை வீழ்த்த வேண்டும் என்றால் எங்களிடம் சொந்த வலிமை இல்லை என்பதற்கான ஒப்புதல் வாக்குமூலமா? அதனால் 4 பேர் தயவு தேவை என்பதால் பாஜகவையும் நாடி சென்றோம் என்பது அதன் பொருளா? குலக் ரமேஷ் அவர்களுக்கு என்னையோட நிறைய தெரியும். திரு அண்ணாமலை அவர்கள் சாதித்து விட்டார், தனித்து பிஜேபியை வளர்த்து விட்டார் தமிழ்நாட்டில் அப்படின்னு எல்லாம் நாங்க புரட்சி அரசியல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். பிஜேபி இனி தனியா நாங்க தான் பெரிய கட்சி, ஆட்சியை பிடிக்க போறோம்னு சொன்ன ஒரு கட்சி ஏடிஎம்கேவோட அலைன்ஸுக்கு மறுபடியும் அவங்களோட ஏடிஎம்கே தயாராக இருந்ததால் அது அண்டர்லைன். ஏடிஎம்கே அதற்கான விருப்பத்தை விண்ணப்பத்தை மக்களுக்கு தயாரா இருந்துச்சா இல்லையான்றத மக்களுக்கு தாராளமா விடுவோம். அது வந்து அது ஏன் மிரட்டி பணிய வச்சாங்களா? அவங்கள மிரட்டி பணிய வைத்தார்கள் என்றால் பேசுறத நான் சொல்றேன். சரி, மிரட்டி பணிய வைத்தார்கள் என்கிற வாதத்தை ஏற்றுக்கொள்வதாக நான் சொல்லல. மக்கள் அப்படி பேசிக்கிறாங்க. ஏதோ நெருடல் இருக்கு போல. மக்கள் பேசிக்கொள்வதாகவே நானும் வருகிறேன், நானும் கேள்விப்படுகிறேன். ஊடகவியலாளர்கள் சிலரும் பேசுகிறார்கள். மிரண்டு போவதற்கு உங்களிடம் இருந்த தவறான சரக்கு என்ன? எந்த அஸ்திரத்தை ஏவி உங்களை மிரட்டினார்கள் என்பதையும் பொதுவெளிக்கு தெரிவிக்க வேண்டும் அல்லவா? தெரிவிக்க முடியாது அல்லவா? ஆகவே நீங்களாக போனீர்கள் என்றை மாற்றுவதற்கு என்ன வேணாலும் சொல்லுங்க. அது அந்த கூட்டணி உடைவதற்குத்தான் உங்களை போன்றவர்கள் விரும்புகிறீர்கள், அல்லது அந்த கூட்டணி வெற்றி பெறக்கூடாது என்று நீங்கள் கருதுகிறீர்கள். சரி, உங்களுடைய பேச்சு அதை நோக்கி செல்கிறது. என்னுடைய பேச்சு அந்த கூட்டணி வலிமைப்பட வேண்டும்
என்பதை நோக்கி செல்கிறது. இல்ல வலிமைப்படும்னா என்ன, ஓபிஎஸ் சேர்த்துக்கிட்டாதான் வலிமைப்படுமா என்ன? ஒன்றுபட்ட அதிமுகவானால் தான் வலிமைப்படும், இல்லாவிட்டால் மீண்டும் மீண்டும் தோல்வி பரிசாக கிடைக்கும். காலம் கடந்து விட்டதுன்னு எடப்பாடி 2 பேர் காலம் கடந்து விட்டது என்றால் உங்கள் சுயநலத்திற்கு அந்த கட்சியை பலியாக்குகிறீர்கள் என்று பொருள். இது என்ன ஓபிஎஸ் சேர்த்துட்டாதான் வின் பண்ண முடியும்ன்றது சார், என்ன வாதம் OPS இது? OPS என்ன சார் மட்டுமல்ல வாதம் சார். இது? நான் திரும்ப ஓபிஎஸ் டிடிவி தினகரனுக்கு அது வேற மாதிரி ஒரு என்ன வேற மாதிரி இவர் சொல்றபடிலாம் அவர் வருவார் நினைக்கிறீங்களா? இவர் சொல்றதுக்கு வருவாருன்னு நினைக்கிறீங்களா? டிடிவி தினகரன் ஏடிஎம்கேவுக்கு வாழ்த்தலாம் சொல்லியிருக்காரு சார். இந்த திரு பயணத்துக்கு டிடிவி தினகரன் ஒன்றுபட்ட அதிமுகவை வலியுறுத்துகிறார். சரி, அதன் பிறகு என்ன சொல்லுகிறீர்கள்? நீங்க வாங்கன்னு கூட சொல்லியிருப்பாரு எடப்பாடி. இல்ல, நீங்க வாங்க சொன்னா இருங்க சார், நான் சொல்றேன் சார். திரு எடப்பாடி பழனிசாமி தான் எல்லாமோ டிசைடிங் மாதிரியும் அவர் தான் எல்லான்ற மாதிரியும். ஆமா, இன்றைய தேதியில் நீங்கள் தோற்க போகிற ஒரு பலவீனமான கட்சியினுடைய தலைவர். அவசரப்படுறீங்க, ஏன் அவ்வளவு கோபம்? அவ்வளவு கோபம் 7 மாசம் 8 மாசம் இருங்க சார். இன்றைய தேதியில் நான் தெளிவா சொல்றேன், திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி மிக வலிமையான கூட்டணி, வெற்றியை நோக்கி பயணிக்கிற கூட்டணி. சரி, திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு இன்றைய தேதியில் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது. அதிமுக கூட்டணி இறுதி வடிவம் பெற்ற பிறகுதான் தேருமா தேராதா என்பதையே சொல்ல முடியும். இன்றைய நிலையை எடுத்துக்கொண்டால் தேராத ஒரு அணியின் தலைவர் தான் திரு எடப்பாடி பழனிசாமி. அதாவது 4 ஓட்டுல 1 ஓட்டு எங்களுது, 100 ஓட்டுல 25 ஓட்டு எங்களுதுன்னு திருமாவளவன் சொல்றத ரசிக்குமா திமுக? அப்படி அவங்க வந்து கொடுக்குற சீட்டு அவங்க வாங்கிக்குவாங்களா? இவங்க ஒரு கோரிக்கை வைப்பாங்களே, கம்யூனிஸ்டுக்கு அதிகமா கேட்போம்னு சொல்லியிருக்காங்களே, இதையெல்லாம் நிறைய இருக்கே சார். இந்த நேரத்துல பொருந்தும் இது. அதனால கேட்கறது நீங்க வெற்றி கூட்டணின்றீங்களே, அதனால நான் சொல்றேன். உங்களுடைய இந்த கேள்விகளுக்கெல்லாம் திரு திருமாவளவன் நெற்றி பொட்டில் அடித்தா மாதிரி பதில் சொல்லிவிட்டார். இந்த சிண்டு முடிகிற வேலையெல்லாம் எங்களிடம் விடுபடாது, மதசார்பற்ற கூட்டணியில் நாங்கள் நீடிக்கிறோம் என்று சொல்லிவிட்டார். அது மதசார்பற்ற அணியா என்பதில் எனக்கு கருத்து மாறுபாடு இருக்கிறது. முஸ்லீம் லீக்கை வைத்துக் கொண்டிருக்கிற அணி எப்படி மதசார்பற்ற அணியாக இருக்க முடியும்? முஸ்லீம் லீக் ஒரு மத சார்பு கட்சி, அந்த அணி எப்படி வந்து ஒரு மத சார்பற்ற அணியாக இருக்க முடியும்? அந்த வார்த்தை ஜாலத்தில் எல்லாம் நான் மயங்க மாட்டேன். ஆனால் திரும்ப அந்த அணியில் நீடிப்பேன் என்று சொல்லிவிட்டார். அவருக்கு அதிமுக பக்கம் ஒரு பார்வை இருந்தது, விஜய் பக்கம் ஒரு பார்வை இருந்தது. ஆனாலும் நாங்கள் இந்த அணியில் தான் நீடிக்கிறோம் என்று சொல்லிவிட்டார். திரு எடப்பாடி பழனிசாமிக்கு அண்மையிலே தாவேகா கதவை ஓங்கி சாத்தி விட்டது. எப்படி சாத்தியது? தாவேகா விடுக்கவில்லைன்றார் எடப்பாடி. இல்ல அல்ல, அதற்கு முன் திமுகவை எதிர்க்கிற தாவேகா பற்றிய கேள்விக்கு பதிலளிக்கும் போது திமுகவை எதிர்க்கிற எந்த கட்சியும் எங்களை ஆதரிக்கலாம் என்று அளித்த பேட்டியும் பத்திரிகையிலே பதிவாகி இருக்கு. அதற்காகத்தான் திரும்ப இந்த பேச்சு வந்து கொண்டே இருக்கிறதே என்று நடிகர் விஜய் சார்பில் தாவேகாவுடைய ட்விட்டர் பக்கத்தில் விஜய் தான் முதல்வர் வேட்பாளர், அதை ஏற்றுக்கொண்டு வருகிறவர்கள் வரலாம் என்று, இவர் வந்தால் வரலாம் என்கிறார்கள். தாவேகா ட்விட்டர் பக்கத்தில் அதிகாரபூர்வமாக வெளியிட்டார்கள். ஆகவே தாவேகா கதவை சாத்திவிட்டது. திருமா சொல்லிவிட்டார், பாஜக இருக்கிற அணியில் நாங்கள் போக மாட்டோம், தோழமை கட்சியாக நான் அவருக்கு அறிவுரை கூறினேனே தவிர நான் ஒன்றும் அந்த பக்கம் போக போவதில்லை, நாங்கள் திமுக அணியில் தான் நீடிக்கிறோம் திருமா சொல்லிட்டார். ஆகவே இப்போ இருக்கிற உங்க சாய்ஸ் என்ன? அதிமுகவுக்கு இருக்கிற சாய்ஸ் பழைய தேசிய ஜனநாயக கூட்டணியை கட்டமைப்பது. பாமக அதுல சண்டை நடந்துகிட்டு இருக்கு. அதை ஒன்று சேர்க்கறதுக்கே உங்களுக்கு பிஜேபி ஹெல்ப் தேவை. பிஜேபி ஹெல்ப் இல்லாமல் உங்களால் சேர்க்க முடியாது. ஏனென்றால் அவர்கள்தான் டாக்டர் ராமதாஸ், டாக்டர் அன்புமணி 2 பேரோடும் நெருங்கிய தொடர்பில் இருப்பவர்கள். இல்ல எல்லா ஒரு பஞ்சாயத்துலயும் அவங்க தலையிடுவாங்க, அதன் அடிப்படையில கூட அவங்க பேசுவாங்க. இல்ல உங்க எடப்பாடியால முடியாது, அதை ஒத்துக்கிட்டு போங்களேன் சார். பஞ்சாயத்து பண்றதுனா பிஜேபிக்கு தான் சார் தெரியும். அதனால நீங்க சரி சார், நீங்க வந்து அழகா வசீகரமா சொல்றீங்க. எங்களுக்கு பஞ்சாயத்து அன்புமணியோ ராமதாஸும் எடப்பாடிக்கு நட்பு இல்லையா? இல்ல ராமதாஸ், சீனியர் ராமதாஸ் எல்லாம் வந்து பிரதமர் லெவல்ல பேசுறவர், இவர் லெவல்ல பேசுறவர் இல்ல. அதெல்லாம் ஒரு பக்கம் தனியில் வரும் சார். அதான் இருக்கட்டும். ஆனா யாருக்கு கூடுதல் மரியாதை இருக்குன்றது ஒண்ணு இருக்குல்ல. சரி, அந்த அணி அந்த குடும்பத்துக்குள் ஏற்பட்டிருக்கிற பிரச்சனை. சரி சார், நீங்க தான் அவ்வளோ பெரிய தலைவராச்சே, ஆல் இண்டியா லீடராச்சே, அனுப்புங்க. உங்க கட்சியில 2 வன்னியர் இருக்காங்கல்ல. தெளிவுபடுத்திட்டார் சார். மற்ற கட்சி உள் விவகாரங்களை நாங்க தலையிட மாட்டோம்ட்டார் எடப்பாடி பழனிசாமி. ஆகவே தான் நான் சொல்லிட்டாரு. நீங்க கேட்ட, ஏன்னா மற்ற பஞ்சாயத்துல போய் தலையிடுறது பிஜேபி தான். அந்த வழக்கெல்லாம் இவங்க கிடையாது. நீங்க வந்து உங்களுக்கு ரொம்ப அப்படியே ஆனானப்பட்ட எடப்பாடி விட்டுட்டு இவர் டிஎம்கே ஜெயிக்கும்ட்டாரேன்னு உங்களுக்கு வருத்தமாக இருக்க. எதனால் சொல்கிறோம்னா, இன்னி தேதியில் அவர்கள் வலிமையாக தெரியுறாங்க, நீங்கள் எங்கே தெரியுறீங்க? இருக்கிற பிஜேபியை ஓபிஎஸ்ஸை சேர்த்துக்கூடாதுன்னு சொல்லிட்டாருன்னா, சேர்த்துக்க முடியாது, சேர்த்துக்குங்கன்னு சொன்னார்னா இவர் போயிடுவார். யார் வேணான்றது? போய் நில்லு, தனியாக நில்லு. பிரம்மாண்ட கட்சி வரப்போகுதுன்றாரு. எந்த பிரம்மாண்ட கட்சி?
எந்த பிரம்மாண்ட கட்சி? அந்த பிரம்மாண்ட கட்சின்னு எதுன்னு கேட்டா பதில் சொல்ல முடியல. அதுதான் தாவேக கடவுள் ஓங்கி சாத்துறான், காதுல போயிட்டார் சார், மூஞ்சில அடிச்ச மாதிரி போய் ரகசியம்ன்றாரு எடப்பாடி. ஏதோ ஒரு ரகசியத்தை சொல்லாம மறைக்கிறாரு. திமுக அடுத்த நிலையில இருக்கிறது. இதெல்லாம் பேசின விஷயத்தையே நீங்கள் பேசிக்கொண்டு இல்ல, நம்ம பேசல. திமுகவுக்கு அடுத்த நிலையில் இருக்கிற 2 பெரிய கட்சி எதுன்னா, முதலில் தாவேகா, பிறகு காங்கிரஸ். முதலில் தாவேகா, பிறகு காங்கிரஸ். காங்கிரஸில் இருக்கக்கூடிய ஒரு கோஷ்டி விஜயுடன் போக வேண்டும் என்று சொல்கிறதே தவிர எடப்பாடி பழனிசாமியுடன் போக வேண்டும் என்று கேட்கவில்லை. அதுவே எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. என்னடா காங்கிரஸ்ல வழக்கமா 2 கோஷ்டியோ 4 கோஷ்டியோ இருக்கும். அதுல ஒரு கோஷ்டி ஆன்டி செல்வ பிறந்தகை கோஷ்டி கூட ஏடிஎம்கே சட்டம் பண்ண மாட்டேன்றானே, பிஜேபி வெளியே போனா நாங்க வர தயார்னு திரும்ப சொன்னார், ஒரு இண்டிகேட் பண்ணாரு. இல்லைன்ட்டார். இப்போ வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ் அது சொல்ல வேணாம், அடப்பாவி காங்கிரஸ் கூட ஏடிஎம்கே சீந்த மாட்டேன்றானேன்னு எனக்கு ஆயிப்போச்சு. தமிழ்நாட்டுல பிஜேபி யாருமே சீன்றது இல்லையா சார்? யாரு? எந்த வருத்தமுமே இல்லையே. அதுதான் பிஜேபி போன தடவை கூட்டணி கட்டமைச்சு காமிச்சாங்கல்ல, உங்களால முடியல. பாராளுமன்ற தேர்தலில் ஜெயக்குமார் நீங்கள மாறி மாறி குடுகுடுப்புக்கார மாதிரி சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, வரல இல்ல. உங்களை தான் சீந்த ஆள் இல்லாம இருக்கு, அவங்கள சீந்த ஆள் இல்லாம இல்ல. சரி, 10-12 மாநிலங்கள்ல ஆட்சியில் இருக்கிற கட்சி. நீங்க வரிசையா 10 தேர்தலில் தோத்த கட்சி, 10 தோல்வி பழனிசாமின்னு சொல்றாங்க. அந்த பட்டத்தை நீங்க சுமந்துகிட்டு இருக்கீங்க. இப்போ கூட்டம் வருது, கூட்டத்தில் யாரும் சரியா பேசுறாருன்னா சரியா பேச மாட்டேன்றது. கூட்டம் வர்றது தொண்டர்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது, நிர்வாகிகளுக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. நல்ல கூட்டம் கூடுதுல எடப்பாடிக்கு, அது இல்ல கூட்டம் கூடுது. பாதி கூட்டம் 300 ரூபா கூட்டம், அதை விட்டுருங்க. பாதி கூட்டம் 300 ரூபாய் கழிச்சிட்டா கூட மீறி ஓரளவு கூட்டம் இருக்கு. 300 ரூபா கூட்டத்தை பத்தி ஒரு வீடியோ வந்திருக்கு, கொஞ்ச நேரத்தில் என்னுடைய நண்பர் அனுப்புறேன்னாரு. இங்க வர்றப்பதான் போன்ல சொன்னாரு. இப்ப மோடிக்கும் அப்படிதான் கூட்டம் கூட்டுவாங்களா? இல்ல எனக்கு தெரியாது, அது நீங்க அங்க போய் வாராயிங்க, இதுக்கு வீடியோ இருக்குன்றாரு. அதாவது கூட்டம் முடிஞ்ச உடனே இருங்க, கூட்டம் முடிஞ்ச உடனே பணம் கொடுக்கறதுக்கு வீடியோ இருக்கு, கொஞ்ச நேரத்துல அனுப்புறேன்னு. சரி, பணம் கொடுக்குற இடத்துல ஒரே அடிச்சுக்கிறாங்க. மோடி கூட்டத்தையும் நான் பாத்துருவோம் சார். சரி, நீங்க போய் பாருங்க, அரியலூர் தூத்துக்குடி நீங்க போய் பாருங்க. சரி, நீங்க போய் பார்த்துட்டு அதுக்கு பிறகு நீங்க புரோ எடப்பாடியாவே தொடர்ந்து பேசுங்க. என்னை வந்து சங்கின்றாங்க, நான் கவலைப்படல என்ன. ஆனால் நான் அரசியல் யதார்த்த நிலையை பேசுறேன். பிஜேபி அதிமுக சேர்ந்த உடனே நாளைக்கே ஆட்சிக்கு வந்துடும் நான் பேசல. திமுக கூட்டணி தான் இன்றைய தேதியில் வலிமையா இருக்கு. 1000 ரூபா பொம்பளைங்க உரிமை தொகை இப்ப 2வது கட்டத்தை கொடுக்குறாங்க. 4 ஆண்டா கொடுக்கல, இப்ப ஏன் கொடுக்குறாங்க? தேர்தல் வருதுன்னு ஒண்ணே கொடுக்குறாரு. யாரு? முதலமைச்சர். தேர்தல் வருதுன்னு அவசரமா உறுப்பினர் சேர்க்கை போற மாதிரி போய் அப்படியே 1000 ரூபாய் சேர்த்து விட்டுறோம்னு சொல்லிட்டு வாங்க, ஃபார்மை வாங்கிட்டு வந்துருங்க. ஏதோ ஒரு 20% 50% அப்ளிகேஷன் வந்து ஒரு 25% கொடுத்தா கூட புது ஓட்டு நமக்கு விழுன்னு நினைக்கிறாரு. ஏதோ தேர்தல் வேலையை பார்க்குறாரு. கட்சிக்காரனை கீழே இறக்கி விட்டுருக்காரு, தேர்தல் வேலையை பார்க்குறாரு. அந்த அணி வலிமையாக இருக்குது, இன்னொரு 1000 ரூபா கொடுக்க போகிறாரு மகளிர் உரிமை தொகைக்கு. அதை தவிர ஓட்டுக்கு துட்டும் கொடுப்பாங்க, டிஎம்கே கணிசமாக கொடுப்பாங்க. இது எல்லா காரணிகளும் சேர்ந்து அவர்களுக்கு வாய்ப்பு இருக்கின்ற. இப்போ ஒரு பயணம் போயிருக்கிறது. சோர்ந்து கிடந்த துவண்டு கிடந்த அதிமுக தொண்டர்களை நிர்வாகிகளை உற்சாகப்படுத்த உதவி இருக்கிறது. ஆனால் பிரச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய சொதப்பல். நல்லா பாசிட்டிவ் அம்சங்களும் பேசுகிறாரு. தாலிக்கு தங்கம், பட்டுப்புடவை தருவோம், அம்மா ஆட்சியில் தாலிக்கு தங்கம் கொடுத்தோம், இவர் வந்தவுடனே நிறுத்திட்டார். இவங்க அதுக்கு ஒரு பதில் சொன்னாங்க, தாலிக்கு தங்கத்தை நாங்கள் வேறு வடிவத்தில் செயல்படுத்துகிறோம். வேறு வடிவத்தில் செயல்படுத்துகிறோம்னாலும் அதை நிறுத்திட்டீங்கன்றது தான். அது இன்னும் ஒரு குற்றச்சாட்டு இருக்குது, 2-3 லட்சம் பேர் கொடுக்காமல் போயிட்டாங்கன்னு. அதையாவது இவங்க கொடுத்துருக்கணும். கொடுக்காதது தவறு என்பது. எந்த ஒரு கண்டினியூயிங் ஸ்கீமை நீங்கள் ஒரு ஸ்டேஜில் நிறுத்தலாம்னா உங்கள் முடிவெடுக்கலாம். ஆனால் அப்ளிகேஷனையே நீங்கள் கவனிக்கல திமுக ஆட்சி. இப்போ தாலிக்கு தங்கத்தை தவிர பட்டுப்புடவை கொடுக்குறேன்றார். அது நல்ல ஸ்கீமு. நான் வந்து ஏழை பெண்களுக்கு அது கலைஞர் ஆட்சியிலே கொண்டு வரப்பட்ட திட்டம், மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் திட்டம்லாம். ஆகவே அந்த திருமணத்துக்கு உதவி செய்கிறது அது ஒரு நல்ல ஸ்கீம். இப்போ கூட அறநிலைத்துறை சார்பில் சேகர்பாபு பண்ணிகிட்டு இருக்காரு. அறநிலைத்துறை சார்பில் என்ன வேலையை பண்ணணும், என்ன வேலையை பண்ணக்கூடாதுன்னு எனக்கு ஒரு பார்வை இருக்குது. என்ன இப்போ எடப்பாடி பழனிசாமி கூட என்ன சொன்னார், அறநிலைத்துறை பணத்தை எடுத்து காலேஜ் கட்டலாமான்னாரு. அதுக்கு உங்கள் ஆட்சியிலே கட்டியிருக்காங்க, எம்ஜிஆர் ஆட்சியிலே கட்டியிருக்காங்கன்னு. அது முன்னாடி ஒரு தவறு நடந்தால் அது இப்போது நடைபெறுகிற தவறை நியாயப்படுத்தாது. உயர்கல்வித்துறை கவனிக்க வேண்டிய வேலையை அறநிலைத்துறை செய்யக்கூடாது என்பது என் பார்வை. அப்படி பேசின எடப்பாடியை 2 நாள் தான் அப்படியே நேர் கான்ட்ரடிக்ஷன் ஸ்டாண்டு, முரண்பாடான நிலை. டெல்டா மாவட்டத்தில் போய் சொல்கிறாரு, கோயில்கள் நிறைய இருக்குது அந்த ஊரில், ஓட்டு வாங்கணுன்றதுக்காக கோயில் நிலங்களில் குடியிருப்பவர்களுக்கு அந்த நிலம் சொந்தமாக்கப்படும். நான் விலைக்கு வாங்கி ஆட்சிக்கு வந்தவுடனே கவர்மெண்ட் நிலத்தெல்லாம் விலைக்கு வாங்கி உங்கள் பேர்லெல்லாம் பட்டா கொடுத்துருவேன், வீடு கட்டுறதுக்கு பணம் கொடுப்பேன், அச்சு விட்றாரு இஷ்டத்துக்கு. இவருடைய ஆட்சியில் 2019 ஒரு ஜீவோ போட்டார்கள். நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள்.
கோயில் நிலங்களில் குடியிருக்கிறவர்களுக்கு பட்டா தருவது என்ற ஒரு அரசாணை. சட்டம்லாம் மசோதாலாம் கொண்டு வரல, டைரெக்டாக ஒரு ஜிஓ போட்டு ஜிஓ போட்ட உடனே 3 பேர் தே ஹேவ் வென்ட் டு த கோர்ட், ஹைகோர்ட்டு ஸ்டே கொடுத்துட்டான். 2019 வரைக்கும் திரு எடப்பாடி பழனிசாமி, 2019 இந்த ஆணை, 2021 வரைக்கும் திரு எடப்பாடி பழனிசாமி இருந்தார். மீதி 2 ஆண்டுகளில் அந்த ஸ்டேவை வெக்கேட் பண்ண இம்மி அளவு முயற்சியும் எடுக்கவில்லை. இப்போ போய் மக்கள்கிட்ட கதை ஊற்றுறார். ஆச்சா, திரு எடப்பாடி பழனிசாமி போய் திமுக ஆட்சிக்கு வந்தது. திமுகவும் அந்த ஸ்டே வெக்கேட் செய்ய எந்த முயற்சியும் எடுக்கவில்லை. இன்றளவும் ஸ்டே நீடிக்கிறது. கோயில் நிலத்தெல்லாம் பட்டா போட்டு கொடுத்துட முடியாது. திரு சேகர் பாபுவிடம் கோயில் நிலத்தில் குடியிருப்போர் சங்கம் ஒரு மனு கொடுத்தது, எங்களுக்கு பட்டா போட்டு கொடுங்க, இது ரொம்ப நாள் கோரிக்கைன்னு. சேகர் பாபு சொல்லிட்டாரு, சிவன் பேரில் விஷ்ணு பேரில் அவன் பெரு செல்வந்தர்கள்லாம் சொத்து எழுதி வச்சுட்டு போயிருக்கான், அதெல்லாம் எடுத்து நாங்கள் கொடுக்க முடியாது, கோயில் பேரில் எழுதுனது. சிவன் சில பேர் என்ன எழுதியிருக்கான் பட்டாலேயே தெளிவாக, பெருமாளுக்கு உரியது பாத்தியதைப்பட்டதுன்னு. இப்போ என்ன, அந்த அதன் பிறகு 2021 ஒரு தீர்ப்பு வருது. நீதிபதி மகாதேவன் உள்ளிட்ட 2 நீதிபதிகள் என்று நினைக்கிறேன் ஒரு அமர்வு, அவங்களும் இதே தீர்ப்பை, இந்த தடை சம்பந்தமான விவகாரத்தை உறுதி செய்ததோடு 75 வழிகாட்டு நெறிமுறைகளை கொடுத்திருக்கிறார்கள், கோயில் சொத்துக்களை எப்படி கையாள வேண்டும். அதனால ஊரான் விட்டு நெய்யே என் பொண்டாட்டி கையே நினைச்சு ஒரு வாக்குறுதியில், ஒருவேளை ஜியோவை பாஸ் பண்ணி கொண்டு வரதுக்கான வாய்ப்பு அவர் முதலமைச்சர் ஆனா நடக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஜியோவை என்ன பண்ணுவாரு, ஜியோ தான் ஸ்டட் டவுன் பை த கோர்ட், ஸ்டே கொடுத்துருக்கு, முறையிட போறாங்க. அவங்களுக்கும் லீகல் விங் இருக்குல்ல, லீகல் விங் இருக்கு, முறையிடுங்க. ஆனால் கோர்ட் இதை ஏற்பதற்கு வாய்ப்பே இல்லை என்பதற்கு பல முன்னுதாரண தீர்ப்புகள் இருக்கின்றன. செய்ய போறேன்னு சொல்றாரு சார். மோடி கூட தான் 2 கோடி பேருக்கு வருஷத்துக்கு வேலை கொடுக்குறேன்னு கொடுத்தாரா? அதுதான், நீங்க அதெல்லாம் பிரச்சாரம் பண்ணுங்க, எடப்பாடியே பிரச்சாரம் பண்ண சொல்லுங்களேன். உங்களை மாதிரி ஆலோசகரெல்லாம் வச்சுட்டு இருக்காரெல்லாம் வச்சுட்டு பிரச்சாரம் பண்ண சொல்லுங்க. ஆகவே நான் சொல்கிறேன், இந்த கூட்டணி தோற்பதற்கு நீங்கள் விரும்புகிறீர்கள், அது எனக்கு புரிகிறது. எனக்கு நீங்கள் அறிவாலயத்துக்கு வந்து நீங்கள் வந்து நல்லது செய்கிறீர்கள். நான் வந்து அந்த கூட்டணி வெற்றி பெறுவதற்கு என்ன வழி என்று பேசிக்கொண்டிருக்கிறேன். நீங்கள் அந்த கூட்டணி தோற்பதற்கு என்னென்ன உபாயங்கள் இருக்கின்றன என்ற ஆலோசனைகளை கூறிக்கொண்டிருக்கிறீர்கள். அல்லது அந்த கூட்டணி உடைவதற்கு, கூட்டணி தோற்பதற்கல்ல, உடைவதற்கு. உடைந்தால் அடுத்த கட்சியை 6 மாதம், மீதி 6 மாதத்தில் தேடி பிடிக்கிறதுக்குள்ள தாவு தீந்துரும். இருக்கிற கூட்டணியை விட்டாருன்னு வச்சிங்களேன், சிக்கலாண்டா அப்படின்ற மாதிரி நினச்சி மற்றவங்களாம் என்ன தெரியுமா பண்ணுவான், ஆரம்பத்திலே டேர்ம்ஸ் பேசுவான். 10 சீட்டுக்கு தகுதியான ஒரு கட்சி இவருக்கு கூட்டணிக்கு ஆள் இல்லைன்னு வைங்களேன். இப்பயே அப்படி தான் நடக்குது. 20 சீட்டு கேட்குறாங்க, 10 சீட்டுக்கு ஆள் இல்லாத கட்சி 20 சீட்டு, 20 சீட்டுக்கு தான் தகுதியான கட்சி 40 சீட்டு. இப்படி தான் இப்பயே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நான் உங்களுக்கு கட்சிகளின் பெயரை குறிப்பிட விரும்பவில்லை. சரி, ஆனால் விஜய் என்ன ஆச்சு, நீங்கள் வரதுனா எங்கள் தலைமையில் வாங்கன்றது தானே அவங்க ஸ்டாண்டாக இருக்குது. பிஜேபியை கழட்டி விட்டு வரதுனா வாங்க, யூ ஆர் வெல்கம், பட் யூ கம் அண்டர் மை லீடர்ஷிப் அப்படின்றாரு. சார், எடப்பாடி பலமும் தமிழ்நாட்டுக்கு தெரியும், விஜய் பலமும் தமிழ்நாட்டுக்கு தெரியும் சார். சரி சரி, என்ன தெரியல, பிஜேபி பலம் என்னன்னு தமிழ்நாட்டுக்கு தெரியும், அப்படியே இருக்கட்டும். ஆகவே நான் சொல்லுகிறேன், அதிமுக கூட்டணி வலிமை பெறுவதற்கான வழியை ஆராய வேண்டுமே தவிர, எனக்கு இவரை சேர்த்துக்க மாட்டேன் அவரை சேர்த்துக்க மாட்டேன்னா நீங்க அப்படியே இருக்க வேண்டிய. ஏர்போர்ட்ல பூங்குத்து கொடுக்குற அந்த வரவேற்பு, அந்த நன்றியோடு நிறுத்திக்கிட்டா ஓரளவுக்கு எடப்பாடி அதை நிறுத்திக்கிட்டான்னு யார சொல்றீங்கன்ற, யார சொல்றீங்க? மோடியும் பிஜேபியும் அதை தான் செய்யணும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. நீங்க என்ன எடப்பாடியின் குரலா என்று நான் கேட்கிறேன். நீங்க இப்படி பேசுவதை போல எடப்பாடி பேசினால் அதோட காலி. கட்சி வந்து கூட்டணி இல்லாம தனியா நிற்கும். உங்க கட்சியில இருந்து ஒரு 7 பேர் ஜம்ப் பண்ணுவான். அன்வர் ராஜா டிஎம்கேக்கு போன மாதிரி ஒரு 2-3 பேர் டிஎம்கேக்கு போயிடுவான். பிஜேபி அணியை கழட்டி விடுங்க சார், அதிமுக கலகலக்கிறதா இல்லையா என்று பாருங்கள். 2 பேர் டிஎம்கே, 2-3 பேர் இப்பயே பேச்சுவார்த்தையில தான் இருக்காங்க. 1-2 பேர் சார். நயினார் எடப்பாடி பழனிசாமி நல்ல ராப்போ போயிட்டு இருக்குது. இருங்க, நயினார் எடப்பாடி நல்லா ரேப்பா போகுது. ஆனா உங்களை மாதிரி ஆளுங்க அதை கெடுக்கிற வேலையும் பார்த்துட்டு இருக்கீங்க. இதெல்லாம் இருக்கட்டும். பிஜேபி தாவுவதற்கு தயாராக இருந்த அதிமுக புள்ளிகள் தெரியுமா உங்களுக்கு? அவர்களெல்லாம் போல அப்படியே தான் இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி மிகவும் முரண்டு பிடித்தால், சுயநல போக்குடனேயே தொடர்ந்து செயல்பட்டால் 1-2 தாவல்களை விரைவில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதுக்கான வாய்ப்பு இல்லையா? கூட்டணியில் இருக்காங்க, அலைன்ஸ்ல இருக்காங்க. நீங்க தான் அவர் சொல்றதெல்லாம் கேட்டுதான் ஆகணும்ன்றீங்களே. கேட்டெல்லாம் மாட்டாங்க சார். இங்க ஹை கமாண்ட் எடப்பாடி பழனிசாமி தான் சார். சரி, ரைட்டு. ஆமா, அவர் சொல்றதெல்லாம் நடக்காது. அவருடைய அமித்ஷா சொன்னது உங்களுக்கு முதல் நாள் என்ன சொன்னாருன்னா, அங்க மோடி எப்படியோ இங்க எடப்பாடின்னாரு. உங்களை இருங்க, நான் சொல்றேன், பாரதிய ஜனதா கட்சி என்பது திரு எடப்பாடி பழனிசாமியினுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு போகாது. அதை நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். பாரதிய ஜனதா கட்சி அகில இந்திய கட்சி, 12 மாநிலங்களுக்கு மேல் ஆளுகிற கட்சி, அகில இந்திய அளவில் இன்றைக்கு வலுவான சக்தியாக காட்சியளிக்கக்கூடிய கட்சி,
நீங்கள் மிக பலவீனமாக காட்சியளிக்கக்கூடிய கட்சி, அதை உணர்ந்து கொள்ளுங்கள். ஆண்ட கட்சி, தமிழ்நாட்டை அதிக முறை ஆண்ட கட்சி அதிமுக. ஆனால் உங்கள் தலைமையில் சரிவை சந்தித்து வருகிற கட்சி. இன்றைக்கு அதிமுகவுக்கு ஒரு கொடி பற்றிக்கொள்ள ஒரு கொடி தேவை. அந்த கொடி இப்போது தாமரை கொடி தான் பிடிச்சிட்டு இருக்கீங்க. அதையும் விட்டீர்கள் என்றால் நீங்கள் மறுபடியும் கூட்டணிக்கு சில கட்சிகளை தேடுவதற்குள் அவர்கள் விதிக்கிற நிபந்தனைகளை பார்த்து நீங்கள் மலைத்து போவீர்கள் சார். அதுதான் கடந்த காலங்களில் பிஜேபி எப்படி ஹேண்டில் பண்ணாரோ எடப்பாடி பழனிசாமி அப்படிதான் இந்த முறையை ஹேண்டில் பண்ண போறாரு. அதை நோக்கி தான் போகும் பயணம். அது உங்கள் விருப்பம். அதை நோக்கி தான் போகும் சார். இதுல ஒரு முக்கியமான விஷயமும், திரு ராகுல் காந்தியை சந்திக்க விஜய் நேரம் கேட்டிருப்பதா ஒரு செய்திகள் ஒன்று பரவுது. உண்மையாது? நான் இது பற்றி துக்ளக்கில் என்னுடைய கட்டுரையில் குறிப்பிட்டிருக்கிறேன். காங்கிரஸில் அதுதான் இப்போது சற்று நேரத்திற்கு முன் உங்களிடமும் தெரிவித்தேன். தமிழ்நாடு காங்கிரஸில் ஒரு பிரிவினர் செல்வ பெருந்தகைக்கு எதிரான பிரிவினர். ஆனால் செல்வ பெருந்தகையும் அப்படி ஒரு கருத்து இருப்பதை உணர்ந்து அவரும் தன்னுடைய குரலில் கொஞ்சம் மாற்றுகிறார். தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த ஒரு பிரிவினர் தாவேகா தலைமையில் நாம் அந்த கூட்டணியில் இணைந்தால் சில லாபங்கள் இருக்கின்றன. ஒன்று, அதிகமான தொகுதிகள், திமுக தருவதை விட அதிகமான தொகுதிகளை பெற முடியும். இரண்டாவது, ஒருவேளை விஜய் வெற்றி பெறுகிற சூழ்நிலை உருவாகினால் நமக்கு மந்திரி சபையில் இடம் கிடைக்கும். இன்னொன்று, தாவேகா தலைமையில் காங்கிரஸ் சேருவது என்று முடிவெடுத்தால் அநேகமாக விடுதலை சிறுத்தைகளும் அந்த முடிவை பின்பற்றி வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த சில முக்கிய புள்ளிகள் நினைப்பது எனக்கு நன்றாக தெரியும். சரி, நான் பேசியது ஒரு காங்கிரஸ் கட்சியினுடைய முக்கிய நிர்வாகியிடம் பேசினேன். அவர் கட்சிக்குள் இப்படி ஒரு கருத்து இருப்பதை உறுதிப்படுத்தினார். காங்கிரஸ் அந்த கருத்துடையவர்கள் சிலர் ஒன்றாக சேர்ந்து கார்கேவை முதலில் சந்தித்து அதை பேச வேண்டும், அதன் பிறகு திரு ராகுல் காந்தியை சந்திக்க வேண்டும் என்று ஒரு கருத்து காங்கிரஸுக்குள் இருப்பதாக நான் அறிகிறேன். திரு ராகுல் காந்தி இதை எந்த அளவு இந்த கருத்தை ஊக்குவிப்பார் என்பது புரியாத புதிராக இருக்கிறது. ஏனென்றால் தேசிய அளவில் இன்றைக்கு இந்திய கூட்டணியில் வலிமையான கட்சியாக, முக்கிய கட்சியாக திமுக திகழ்வதோடு காங்கிரஸோடு நட்பு பாராட்டுகிற கட்சியாக இருக்கிறது. திருமதி செல்வி மம்தா பானர்ஜி தலைமையிலான அந்த கட்சிக்கு காங்கிரஸோடு உரசல் இருக்கிறது. அதே போல் கெஜ்ரிவாலோடு உரசல் இருக்கிறது. இப்படி இருக்கக்கூடிய சூழலில் உரசல் இல்லாத அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சி திமுக மட்டும்தான். திரு ராகுல் காந்திக்கும் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும் பரஸ்பர புரிதல், நன்றான புரிதல் இருக்கிறது. ஆகவே ராகுல் காந்தி இதற்கு இணங்குவாரா என்கிற சந்தேகம் காங்கிரஸ்காரர்கள், இங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் நிர்வாகிகள் மத்தியில் இருக்கிறது. ஆனால் காங்கிரஸின் நலன் கருதி, மாநிலத்தில் இந்த வளர வேண்டும் என்ற நலன் கருதி ஒரு முடிவை எடுப்பதானால் விஜய் அதற்கு ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும் என்ற பார்வை தமிழக காங்கிரஸ் பிரமுகர்கள் சிலரிடையே இருக்கிறது. மேலிடம் இதை ஏற்குமா என்பதை நாம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். கமலஹாசன் அவர்கள் இன்னைக்கு பார்லிமெண்டேரியன் ஆயிருக்காரு. அவருடைய செயல்பாடு எப்படி இருக்கும்? அவருடைய பணிகள் தமிழ்நாட்டுக்கு பலனுள்ளதாக இருக்குமா? என்னை பொறுத்தவரை இன்றைக்கு மாநிலங்களவை உறுப்பினராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய மக்கள் நீதி மையத்தினுடைய தலைவர் திரு கமலஹாசன் அவர்களுக்கு அவருடைய பாராளுமன்ற பணி சிறப்பதற்கு ஒரு பத்திரிகையாளராக என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் நிச்சயம் பாராளுமன்றத்தில் அவருடைய கொள்கை ரீதியாக அவருடைய கட்சியின் பல நிலைப்பாடுகளில் எனக்கு மாற்று கருத்து உண்டு என்றாலும் அவருக்கு நன்றாக டெலிவரி செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்கிறது. நிச்சயமாக சரளமாக ஆங்கிலத்தில் பேசுவார், ஹிந்தியிலும் பேசுவார் என்று தான் எனக்கு நண்பர்கள் சொல்லுகிறார்கள். ஆகவே தமிழகத்திற்கு பயனளிக்கிற வகையில் அவரது செயல்பாடு இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். குறைந்தபட்சம் தமிழக அரசினுடைய கோரிக்கைகள், தமிழ்நாட்டு முக்கியமான ஜீவாதார பிரச்சனைகள் அவை சம்பந்தமாக அழுத்தமாக பேச வேண்டும். எங்கள் கமலஹாசனை பற்றி கேட்டதனால் ஏன் இந்த கருத்தை நான் அவர் தமிழ்நாட்டுக்கு பயன்பட வேண்டும், அந்த பயன்படுகிற வகையிலே செயல்பட வேண்டும் என்று நான் சொல்லுகிறேன் என்றால், நேற்றைய தினம் ராஜ்யசபாவில் தனது பதவிக்காலத்தை நிறைவு செய்த திரு வைகோ அவருடைய பங்களிப்பு என்பது பாராளுமன்றத்தில் இல்லாதது பெரிய இழப்பு என்று நான் பார்க்கிறேன். திரு வைகோ அவர்கள் பல முக்கியத்துவம் வாய்ந்த தமிழக பிரச்சனையை பாராளுமன்றத்திலே மிக அழுத்தமாக குரல் கொடுத்தவர், ஓங்கி குரல் எழுப்பியவர், சிறந்த பார்லிமெண்டேரியன் என்று திரு முரசொலி மாறன், திரு நாஞ்சில் மனோகரன், திரு இரா செழியன் அந்த வரிசையில் வைக்கக்கூடியவர் திரு வைகோ. ஆகவே அவருக்கு பாராளுமன்றத்திலே அந்த பணிக்காலம் முடிந்தது என்பது உண்மையிலேயே ஒரு வருத்தப்படக்கூடிய விஷயம். திரு கமலஹாசனை பொறுத்தவரை திறமைசாலி, அவர் தமிழ்நாட்டுக்கு பயன்பட வேண்டும், பயன்படுகிற வகையில் அவர் செயல்பட வேண்டும். ஆனால்
இந்த பாராளுமன்ற உறுப்பினர் பதவி பெற்றதோடு அவருடைய கட்சி முடிந்து விட்டது என்று தான் நான் கருதுகிறேன். மக்கள் நீதி மையம் அறிவாலயத்தில் அடகு போய்விட்டது. ஆகவே இனிமேல் போய் அவர் மாற்று சக்தி அங்கேயும் இல்லை இங்கேயும் இல்லை, டியூப் லைட்டெல்லாம் உடைக்க முடியாது, டிவி டார்ச் லைட்டாலெல்லாம் உடைக்க முடியாது. அவரது அரசியல் வளர்ச்சி தேங்கிவிடும். பாராளுமன்ற செயல்பாடின் மூலம் அவர் மக்களிடம் பெயர் எடுப்பதற்கு முயற்சிக்க வேண்டும். நிறைய விஷயங்கள் நீங்கள் சொல்லியிருக்கீங்க சார். மோடி பயணமெல்லாம் முடியட்டும். மோடி எடப்பாடி சந்திப்பு என்ன பேச போகிறாங்க? ஓபிஎஸ் வரவேற்பை மட்டும் சந்திக்கிறாரா அல்லது நேரம் கொடுத்து சந்திக்கிறாரான்றதை பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாம். அப்போதும் நம்ம ஒரு பேட்டி பேசுவோம். நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி துக்ளக் ரமேஷ் சார். வாய்ப்புக்கு நன்றி மாதேஷ்.